தில்லாலங்கடி வேலை எல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்குது. விஜய் அவர்கள் வந்ததற்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக அந்த எதிர்ப்பாலேயே தான் அவர்களுக்கு ஓட்டா மாறுச்சு. ஆனா அண்ணாமலையாரை ஒருபொழுதும் யாராலும் எந்த இடத்திலையும் பலகீனப்படுத்த முடியாது. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோட்டமா மக்கள் இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஆதரிப்பீங்களா? அதுக்கான காரணம் என்ன? நிச்சயமா ஜி. அதாவது நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல 2 திராவிட கட்சிகள் தான் பெரும்பகுதியை இந்த தமிழகத்தை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த தமிழகம் உலகத்துல இல்லாத செல்வங்கள் அனைத்து கொண்ட தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாடு. அப்படி இருந்த தமிழ்நாட்டுல நம்ம யாருக்கையும் ஏந்த வேண்டாம். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பொருளாதாரத்திலிருந்து விவசாயத்திலிருந்து அறிவாற்றலிருந்து உலக தலைவர்களை உருவாக்கும் இடமாக இந்த தமிழகம் அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல தொடர்ச்சியாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்ததுனாலதான் இந்த தமிழகம் இன்னும் மென்மேலும் வளர முடியாத சூழலுக்கு போனது. காரணம் திராவிட கட்சிகளுடைய திருட்டுத்தனமும் ஊழல்களும் இது உலக அளவில் நம்மளுடைய வளர்ச்சியை குறைச்சிடுச்சு. இதுக்கு மாற்றாதான் கடந்த முறை தொடர்ச்சியாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் தொடர்ச்சியாக வச்சது என்னன்னாக்கா இந்த திராவிட கட்சிகளை அடியோடும் வேரோடும் தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்றதுதான் அவருடைய பிரதான ஒரு குறிக்கோளாகவும் மக்கள் மனசுல இது கொண்டு போய் முழுமையா விதைச்சிருந்தாரு. அந்த விதை ஒரு அருமையான விதை. அப்போ மக்களுக்காக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போதுதான் விஜய் அவர்கள் வந்ததற்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக அந்த எதிர்ப்பாலேயே தான் அவர்களுக்கு ஓட்டா மாறுச்சு. சோ வருங்காலத்துல என்ன நடக்கும்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியை தொடங்கும் போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாய்மார்களும் ஏழை எளியவர்களும் மிக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு ஆற்றல் மிக தலைவன், ஒரு படிப்பாளி, ஒரு உலக அறிவு தெரிந்தவர், தமிழக மக்களின் மனம் கவர்ந்தவர். அவர் ஒரு தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், இந்த திராவிட கட்சியில் இல்லாத ஒரு நாடாக இதை மாற்ற வேண்டும் தமிழகத்தை என்பதற்காக இந்த அடித்தளத்திற்கு மக்கள் ஆதரவு மிகப்பெரிய பேராதரவு. ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா வீத லீடர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த லாகின் பண்ணி உள்ள போக தெரியும். ஒரு பாமர மக்கள் எத்தனையோ ஏழை தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அண்ணாமலையை வரவேற்று காத்திருக்கிறாங்க. நிச்சயமாக வருங்காலத்தில் இந்த தமிழகத்தில் டிவிகே விசஸ் அண்ணாமலை அவர் என்ன கட்சி தொடங்குறாரோ இதுதான் பிரதான கட்சிகளாக தமிழகத்தில் வருங்காலத்தில் உருவெடுக்க போவது. மிஸ்டர் அண்ணாமலையா மிஸ்டர் விஜயா அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த தமிழகம் இருக்கும். எதை பத்தியும் இல்ல ஜி. தமிழகம் முழுவதும் ஒரு ஆற்றலான துடிப்பான இளைஞர்கள் பட்டாளம் களத்தில் போராட தயாராக இருக்கிறது அண்ணன் அண்ணாமலையார் தலைமையில். ஒரு ஆளுமை மிக்க தலைவன் அந்த தகுதியான இடத்துல இல்லைன்னா அந்த தமிழகத்துல இந்த பாஜக கட்சியில என்ன நடக்குதுங்கிறது உங்களால பார்க்க முடியுதா? முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் மாநில தலைவராக இருந்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த பிரஸ் மீட்லயோ இந்த யூடியூப்லயோ எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காம ஒரு அழகா நேர்த்தியான அரசியல் பயணத்தில் போனாங்க. இப்ப என்னாச்சு? மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரனுடைய கட்டுப்பாட்டை மீறி தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கலாம். பாருங்க இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த டெய்சின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுது 1.25 மணி நேரம் அண்ணாமலை என்னை தனி அறையில் வைத்து என்னை மிரட்டினார், என்னை உருட்டினார் என்குது. ஏன் இந்த கருத்தெல்லாம் நீ அப்பவே சொல்ல வேண்டியதானே? ஒரு மத்திய அரசே உலகம் மற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக ஒரு செயல்ல நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன பேட்டி கொடுத்திருக்காங்க? தமிழகத்திற்கு வரக்கூடிய மத்திய அரசுடைய அமைச்சர் பெருமக்களை அவர்கள் வந்தாங்கன்னா இந்த அம்மா மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் போய் இந்த அம்மாவை போய் நீங்க பாத்துங்க, கொஞ்ச நாள் ஒரு அறிவு இருக்குதா, கொஞ்ச நாள் ஒரு தெளிவு இருக்குதா? நீ ஒரு சிறுபான்மை இனத்திலிருந்து இந்த இடத்துக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியில வந்திருக்கிற, தேசிய நீரோடையில வந்திருக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை எத்தனையோ பேர் ஒதுக்கி வச்சிருந்தா அந்த நிலைமையெல்லாம் மாத்திய மத்திய அமைச்சர்கள் யாரு தமிழகத்துக்கு வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை சிறு சிறு தலைவர்களை போய் சந்திக்க வைத்து அவர்களோடு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அவர்களோடு அறிமுகப்படுத்தினர். ஆனா உன் புத்தி, உன் கேவலமான புத்தி என்ன பேசுது? முன்னாள் மாநில அண்ணாமலை அவர்கள் உனக்கு என்ன மாமால பார்த்தாரா? 1.25 மணி நேரம் தனி அறையில வச்சு என்ன மிரட்ட நீ செய்தது என்னன்னா உன் தில்லாலங்கடி வேலை எல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்குது. அதனால உன்னை கண்டிச்சார். ஒரு உத்தமான கட்சி, ஒரு புனிதமான கட்சி, அந்த கட்சியில நீ தவறான செயலை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை அடக்கி வச்சாரு. இதுதான் உண்மை. இன்னைக்கு உடனே நீ பேட்டி யாருடைய தூண்டுதல்? மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா புரோட்டோகால் என்னன்னு தெரியாதா? மாநில தலைவர் யார் என்று தெரியாதா? இந்த சின்ன சின்ன நாகுட்டி எல்லாம் உடையந்து பேட்டிங்கிற பேர்ல கொடுக்குறீங்களே, இந்த கட்சி இன்னும் எந்த அளவுக்கு பலகீனப்படுத்தும்? அண்ணன் அண்ணாமலையாரை ஒருபொழுதும் யாராலும் எந்த இடத்திலையும் பலகீனப்படுத்த முடியாது. அவர் மக்களுக்கான
மக்களுக்கான தலைவன், மக்களுக்கான குரலாக நிச்சயம் தமிழகம் முழுவதும் மாபெரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திராவிட விஷமிகளை, ஊழல் செய்யும் ஊழல்வாதிகளை, இந்த தேசத்துக்கு விரோதமாக செயல்படும் நபர்களை இந்த தமிழகத்தில் இருந்து நிச்சயமாக அவர்கள் விரட்டி அடிப்பார். எங்களுடைய கொள்கை என்ன இருக்க போது? அண்ணாமலையார் வந்தோடனே தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்ல போறாரா? அவருடைய கொள்கை தலைவராக ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருப்பார்கள், சுவாமி விவேகானந்தர் ஜி அவர் இருப்பார், முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர் காமராஜர் ஜி அவர்கள் இருப்பார்கள். மேலும் சொல்ல போனால் இந்த நாட்டின் வளர்ச்சியாக பாடுபட்ட தலைவர்களை தான் எங்களுடைய கொள்கை தலைவராக வச்சு இந்த தமிழகத்தை ஒரு மாற்று சக்தியாக, வீரமிகு தமிழகமாக, உலகறிந்த தமிழகமாக மாற்றுவதற்கான அனைத்து அடித்தளங்களையும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணா அண்ணாமலை அவர்கள் செய்வார். என்றும் நாங்கள் அனைவரும் அண்ணா அண்ணாமலை அவர்களின் பக்கம்தான் நிற்போம், அவருக்கு உறுதுணையாக நிற்போம், அவர்களின் களத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம். நன்றி.